அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ் ஆதரவால் எம்பி பதவியை பெற்ற தர்மர் அவருடன் சேர்ந்து செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அதிமுகவில் மீண்டும் தர்மர் எம்பி இணைகிறார். தற்போது அவர் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார். ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டவர் தர்மர். அதாவது கடந்த 2022 அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா சீட்டுகள் கிடைத்தது. அப்போது கட்சி இரட்டை தலைமைகளாக செயல்பட்டு வந்தது. அதாவது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் என்று 2 தலைமைகளாக செயல்பட்டு வந்த நிலையில இபிஎஸ் கோட்டா என்ற அடிப்படையிலே முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களுக்கு எம்பி பதவி ராஜ்யசபா சீட்டு ஒன்று வழங்கப்பட்டது. ஓபிஎஸ் கோட்டா என்ற அடிப்படையிலே தர்மருக்கு அந்த சீட்டு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்போதுதான் கட்சிக்குள் பிளவு ஏற்பட தொடங்கியது. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் என்று 2 அணிகளாக உள்ளுக்குள்ளே செயல்பட்டு வந்த நிலையில் இந்த எம்பி சீட்டுகளை பிரித்துக் கொள்வதிலே புகைச்சல் ஏற்பட்டது. எனவே தன்னுடைய ஆதரவாளரான தர்மருக்கு அந்த சீட்டை பெற்றுக் கொடுத்ததால் வெளிப்படையாகவே கட்சியில் பலரும் ஓபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கான பல்வேறு பணிகளுக்கு அவர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்று சில மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். அது பிறகு படிப்படியாக வெடித்தது. அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த பிளவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது போல ஒரு முக்கிய காரணமாக அமைந்த விஷயம் என்பது தர்மர் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்ததுதான். அதிலிருந்தான் பிரச்சனை பூதாகரமாகி பெரிதாக தொடங்கியது என்று அதிமுக வட்டாரங்களில் பேச்சு உண்டு. 2022 முதல் சுமார் 4 ஆண்டு காலமாக ராஜ்யசபா எம்பியாக அவர் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது மீண்டும் தாய் கழகமான அதிமுகவில் அவர் இணைகின்றார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலே இன்று அவர் இணைவதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தர்மர் வந்திருக்கின்றார். தர்மரை பொறுத்தவரையிலே ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் பகுதியை சேர்ந்தவர். ஏற்கனவே முதுகளத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவராக 4 முறை ஒன்றிய கவுன்சிலர், 2 முறை அவர் வங்கி தலைவர் உள்ளிட்ட அந்த பதவிகளையும் வகித்திருக்கின்றார். அதே போல தொடர்ந்து 12 ஆண்டுகளாக முதுகளத்தூர் ஒன்றிய அதிமுக செயலாளராகவும் 2020ஆம் ஆண்டு முதல் முதுகளத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராகவும் பதவி வகித்து வந்தவர். அவர் ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டவர். குறிப்பாக இந்த பிரிவு ஏற்பட்ட பிறகு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் பலரும் சமீபத்து நாட்களாக திமுகவிலே ஐக்கியமாகி வருகிறார்கள். முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், அதே போல வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பல பேர் திமுகவிலே சேர்ந்து விட்டார்கள். இன்னும் சில முக்கிய நபர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில தற்போது எம்பி தர்மர் தற்போது அதிமுகவிலே இணைகின்றார். இந்த வரவு என்பது அதிமுகவுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. காரணம், முக்குளத்தோர் சமுதாயத்தை அவர் சார்ந்தவர். ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணிக்குள் வந்திருப்பது கூடுதல் பலமாக அந்த கூட்டணிக்கு பார்க்கப்படும் நிலையில் அதே சமுதாயத்தை சார்ந்த மற்றொரு எம்பியும் இந்த கட்சிக்குள்ளே வந்து மீண்டும் இணைவது அதிமுகவிற்கு புது தெம்பையும் கொடுத்திருப்பதாக அந்த கட்சி நிர்வாகிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.